ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. என்னென்னா, புதுசாக ஒரு வீட்டுக்கு ரெண்ட் வீடு தான் வந்து பால் காய்ச்சிருக்கோம். இதுதான் குட் நியூஸ். ஆனால் இல்லை, வீடு கட்ட போகிறோம் புதுசாக. ஏற்கனவே இருந்த அந்த வீடு இடிச்சிட்டு புதுசாக ஒரு மெத்த வீடு கட்டலான்னு ஒரு பிளான். அதுதான் அந்த குட் நியூஸ். இது வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் நடந்து வர தூரத்திலேயே இருந்த வீடு தான் இது. ஓட்டு வீடு தான். ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. நல்லா இருக்கும், சிம்பிளாக நீட்டாக இருக்கும். 2 ரூம், ஒரு பெட்ரூம், கிச்சன், வெளியே வராண்டா, ஓப்பனாக இப்படி தான் இருக்கும். ஓகே தான், போதும். இப்போதைக்கு வீடு கட்டுற வரைக்கும் தானே, ஒரு 5-6 மாசமா எவ்வளவோ அது இருக்கிற வரைக்கும் தானே இது போதும் நமக்கு அப்படின்ட்டு இது சிம்பிளாக நாங்கள் இந்த வீட்லேயே வந்து இருந்தோம். என்னன்னா, எங்களுக்கு இது கொஞ்சம் பக்கம், எங்கள் வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு. ஸோ அதனால் நமக்கு பக்கமாக இருந்தால் சௌகரியமாக இருக்கும்னுட்டு நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். அண்ணி அங்கே அண்ணன் பையன் அங்கே விளையாடிட்டு இருந்தான். ஸோ அது வீடியோவில் காட்டிட்டு இருந்தாங்க. அண்ணி, அப்பா, அப்புறம் எங்கள் வீட்டுக்கார், நான் 4 பேரும் தான் வந்திருந்தோம் பால் காய்ச்சுற அன்னைக்கு. இது வந்து பால் காய்ச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு நினைக்கிறேன். ஒரு வாரம் இல்லை, ஒரு 2-3 நாள்லேயே இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் அப்புறம் பாத்திரம்லாம் எடுத்து எல்லாம் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ணன் வந்திருந்தாங்க. அண்ணனோட ஹெல்ப்ல தான் நாங்கள் எல்லாமே பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். இருக்குங்க, ஒரு 15 வருஷம் இருக்கும் இந்த வீட்டில். நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததும் வீடு பால் காய்ச்சினதும் ஒரே இயரில் தான். ஸோ அதனால் மொத்தமாகவே நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது, நான் கல்யாணம் முடிச்சு வந்தது, இந்த 15 வருஷம் இந்த வீட்டில் தான் இருந்தது. நிறைய நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த வீட்டில். ஸோ புதுசாக வீடு கட்ட போகிறோங்கிற சந்தோஷம் இருந்தாலும், இத்தனை வருஷம் இருந்தோமே இந்த வீட்டில், இதை இடிச்சிட்டு தானே கட்ட போகிறோங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. ரொம்பவே அது கொஞ்சம் எனக்கு ஃபீலாக தான் இருந்தது. பட் ஓகே, புதுசாக ஒரு வீடு வரும்போது அது ஓகே தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் 1-2 அப்படி பாத்திரம் தான் இருந்தது. அதையும் அந்த அன்னைக்கு நைட்டே, சனிக்கிழமை நைட்டே எடுத்து வந்துட்டோம். 1-1:30 இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது, மொத்தமாக எடுத்துகிட்டு வரும்போது. ஸோ லேட் நைட்டு எல்லாம் அப்படியே போட்டபடியே தான் இருந்தது. எந்த திங்ஸுமே எடுத்து வைக்கல. அதெல்லாம் நாங்கள் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் எடுத்து 2-3 நாள் மேலேயே ஆயிடுச்சு. நாங்கள் எல்லா பாத்திரமும் எடுத்து ஒதுக்கி மேலே எடுத்து வைக்கிறதுக்கு. எல்லாமே மேலே தான் செல்ஃபில் தான் வைக்கணும். என் ஹஸ்பண்ட் இல்லாமல் என்னால் தனியாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் கிச்சனில் சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த அன்னைக்கு சண்டே மார்னிங் வந்து மீன் சமைச்சிருந்தேன். அதோட முடிச்சிட்டோம். இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு இருந்த வீடு. ஃபஸ்ட்டு முழுசாக இருந்தப்போ அந்த வீடு நான் எடுக்காமல் விட்டுட்டேன். வீடியோ எதுவும் இல்லை. ஏதாச்சும் இடையில இருந்தாலும் எடுத்து போட்டுடலான்னு பார்த்தா, ஆனால் இல்லை. இந்த இடத்துல நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீடு. போர் போடுற ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை. அதுக்கப்புறமா தான் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனால் சரி வராது, தண்ணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தான் தோணுச்சு, சரி ஓகே போட்டுக்கலாம், செலவோட செலவாக பண்ணிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இது வந்து ஃபஸ்ட்டு தளம் போடும்போது எடுத்த வீடியோ இது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் மேலே அங்கே காங்கிரீட் போட்டப்போ எடுத்தது. இது வந்து வாசக்கால் வைக்கிற அன்னைக்கு நடந்த பூஜை அப்போ எடுத்த வீடியோ.
மாமா வீட்டில இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. மாமா, மாமி, அண்ணா, அண்ணி, அப்புறம் சித்தி, தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. எனக்கு இதுல சிவா குட்டி தான். சிவா வந்து அண்ணனோட பையன் பேரு. அங்க நிக்கிறான் இல்லைங்களா அவன். அவர் சமத்த சாமி கும்பிட்டுட்டு ஏதோ ஒன்று சின்ன சின்ன சேட்டை பண்ணிட்டு கியூட்டா பண்ணிட்டு இருந்தாரு அவரு. நான் வீடியோ பார்க்கும்போது தான் கவனிச்சேன். இந்த இந்த இடம் வரும்போது மட்டும் நான் அவனை மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தேன். சித்தி தம்பி அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கரெக்டாக வந்துட்டாங்க. பூஜை பண்ணுறப்போ கரெக்டான டைமுக்கு சரியாக வந்து நின்றுட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அந்த அன்னைக்கு. வாசப்படி தொட்டு கும்பிட்டுட்டு நான் அவர் கை பிடிச்சிட்டு உள்ள வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. அடுத்து மாமா, மாமி, சித்தி எல்லாருமே அந்த வாசக்கல் லைட்டாக 2-3 பூ எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒருத்தர் ஒருத்தராக உள்ள வந்தாங்க. சிவா சார் அவர் பண்றது சேட்டை தான் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும், குறும்பு. ஃபர்ஸ்ட் சித்திக்கிட்ட தெரியாம ஏறிட்டான். அவங்க அம்மா நினைச்சிட்டு தூக்க சொல்லிட்டான். அப்புறம் முகத்தை பார்த்ததும் இறங்கிட்டான். சாமி கும்பிட்டு பூஜை முடிஞ்சதும் அடுத்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தோம். டீலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டுக்கு நான் அந்த அன்னைக்கு காலையில் டிஃபன் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த அன்னைக்கும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நானே எல்லா பக்கம் பார்க்கறதுனால என்னால் ஞாபகமாக வீடியோ எடுக்கிறதும் கொஞ்சம் கட் ஆயிருச்சு. நிறைய வீடியோஸ் போயிருச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் மொபைலில் தான் எடுப்பேன் வீடியோஸ் எல்லாமே, என்னோடதுல விட அவங்களது எனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். என் கைக்கு சட்டுன்னு கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் அது அப்படியே மிஸ் ஆகிடுது. இந்த வீடியோ வந்து செகண்ட் ஃப்ளோர் அப்போ போட்டப்போ எடுத்த வீடியோ. ஸோ அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கட்டடம் எழும்பியிருக்கு. இனி அடுத்து இந்த பூசு வேலை, டைல்ஸ் ஒர்க் இதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரிஷியன் வேலை இதெல்லாம் முடிஞ்சதுன்னா நமக்கு வீடு ஃபைனலாக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.